பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எனக்கு அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை சற்று கவனியுங்கள். அதாவது, தீமை எந்த வடிவத்திலே வந்தாலும் அது உங்களை மேற்கொள்ளுவது இல்லை என்பதுதான். தண்ணீர்களை கடக்கிறதை போல, ஆறுகளை கடக்கிறதை போல, அக்கினியில் நடப்பதை போல எந்தவித எதிர்மறையான சூழ்நிலையிலே நாம் பயணிக்க நேரிட்டாலும் தேவன் கொடுக்கிற வாக்கு அது ஒன்றுதான். அது என்ன தெரியுமா? இவை எல்லாவற்றிலேயும் தப்புவிக்கிறதற்கும் காப்பாற்றுகிறதற்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதுதான். எந்த சூழ்நிலைகளில் நாம் பயணிக்க நேரிட்டாலும் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அந்தந்த சூழ்நிலைகளிலே தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறதற்கு அவரால் முடியும். நம்முடைய முற்பிதாக்களாகிய பரிசுத்தவான்களின் வாழ்க்கையிலே நாம் இதை பார்க்க முடிகிறது அல்லவா? அக்கினி சூளையிலேயும் தம்முடைய தாசர்களை அவர் விடுவித்தார். சிங்க கெபியிலும் தம்முடைய தாசனை அவர் தப்புவித்தார். சிறைச்சாலையிலும் தம்முடைய பிள்ளைகளை அவர் காப்பாற்றினார். இப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலைகளின் மத்தியில் அவர் விடுவித்து தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றினது போலவே இன்றைக்கும் எல்லாவித எதிர்மறையான சூழ்நிலைகளிலேயும் தப்புவிக்கிறதற்கும் காப்பாற்றுகிறதற்கும் அவர் நம்முடைய வலது கரத்தை பிடித்து கூடவே இருக்கிறார். ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடி காத்து கொள்ளுகிறதற்கு அவர் வல்லவர். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தண்ணீர்களைப் போல, ஆறுகளை கடக்கிறதைப் போல, அக்னியில் நடக்கிறதைப் போல எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளை நாங்கள் கடக்க நேரிடும் பொழுதும் தேவனாகிய கர்த்தர் அவைகள் உங்களை மேற்கொள்ளுவது இல்லை, அவைகள் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. நான் உங்களோடு கூட இருக்கிறபடியினாலே உங்களை தப்புவிப்பேன், உங்களை காப்பாற்றுவேன் என்று நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய கரத்தை பிடித்தவர்களாய், ஆண்டவரே, உம்மேல் நம்பிக்கை வைத்தவர்களாய், விசுவாசம் வைத்தவர்களாய், எல்லா எதிர்மறையான சூழ்நிலையிலேயும் சர்வ வல்லமையுள்ளவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசித்து முன்னேறி கடந்து செல்ல கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.